உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் யோசிக்கலாம். என்னுடைய பிள்ளை நல்லா படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுகிற பிள்ளைகளை குறித்து யாரும் சொல்லவே வேண்டியதில்லை. அவன் நல்லா படித்து நல்லா வந்துடுவான்ப்பா அப்படின்னு இயற்கையாகவே நமக்கு உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்துடும். ஆனால் படிக்காத பிள்ளை அல்லது பலவீனமாக இருக்கிற பிள்ளை அல்லது ஒரு சாதாரண பிள்ளையை போல தன்னுடைய டே டு டே லைஃப்பை கூட ரன் பண்ண முடியாத ஒரு பேதையாக இருக்கிற பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஐயோ இவனை குறித்து தெய்வ திட்டம் இருக்குமா? ஏன் இந்த உலகத்தில் இப்படி ஒரு பிள்ளை பிறந்தது? இவனை வளர்க்கறதற்கு எல்லாவற்றுக்கும் நான் பாடுபடுறேனே. இந்த பிள்ளையை ஒவ்வொரு நாளும் ஒரு குழந்தையை பார்க்கறது போல நான் பார்க்க வேண்டியது இருக்குதே. இவனை குறித்து தெய்வ திட்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேள்விக்குறி வச்சிங்கன்னா நான் சொல்லுகிறேன், தேவன் அவருடைய திட்டம் இல்லாமல் ஒரு மனுஷனையும் அவர் உருவாக்கவில்லை. ஒருவேளை படுத்தே இருக்கிற பிள்ளை தான் எனக்கு இருக்குது, அந்த பிள்ளை நிமித்தம் கண்ணீரே எனக்கு உணவாக இருக்கிறது, காலை முதல் இரவு வரைக்கும் அந்த பிள்ளையை நான் சேவிக்கிறதுலையே என் நேரெல்லாம் போகுதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுலேயும் ஒரு நன்மை உண்டு. என்னன்னா, அப்படிப்பட்ட வளர்ச்சி குறைந்த பிள்ளைகளை கவனிப்பதன் மூலம் தேவன் கவனிக்கிற நம்மை தேவ சாயலாக மாற்றி விடுகிறார். ஒரு தியாக உணர்வோடு அன்பு உணர்வோடு தேவன் எதை செஞ்சாலும் தப்பு செய்யவே மாட்டார். என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாம் ரோமர் 8:28 படி நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா, அந்த அன்போடு நமக்கு கொடுக்கப்பட்ட கைகளில் கொடுக்கப்பட்ட பிள்ளையோ பொறுப்போ நாம் செய்யும்போது அது குறைவுகளின் மத்தியிலும் தேவ சாயலை நம்மிடத்தில் பிரதிபலிக்கிற ஒரு சுபாவத்தை தேவன் நமக்கு கொண்டு வந்து விடுவார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை.